ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயரா சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான சொரா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சொரா மீன் வச்சு சொரா புட்டு தான் பண்ண போகிறோம். தோசை, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு விரசி சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இந்த ஃபுல் வீடியோவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் சொரா மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றிட்டு இந்த மீனை அப்படியே அந்த தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த தோலெல்லாம் நல்லா உறிஞ்சி வந்துடும். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அந்த தண்ணியில் கொதி வரட்டும். நான் அதுக்கப்புறமா காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வெந்திருக்கு சாஃப்டாக அப்படின்ட்டு. இதை நம்ம ஸ்பூன் வச்சு இப்படி இப்படி குத்தி பார்த்தா நமக்கு ஸ்பூன் நல்லா ஸ்மூத்தாக உள்ளே போகும். ஸோ அந்த அளவுக்கு வெந்தால் போதும். இது நீங்கள் போன்ஸ் தனியாக எடுத்து சதை போர்ஷன் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். சொரா புட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி அகலமான பேனை எடுத்துக்கிட்டு அதில் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, கட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகா, நான் 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இது எங்கள் வீட்டில் ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இது என்னோட 2 சைட் பாட்டியுமே இப்படி தான் பண்ணுவாங்க, எங்கள் அம்மாவுமே இப்படி தான் பண்ணுவாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். நம்ம சொரா வேக வச்சோம் இல்லையா, ஸோ நான் ஃப்ளஷ் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா உதிரியாக உதிர்த்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இது நீங்கள் சிம்மில் வச்சே லோ ஃப்ளேமில் வச்சே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நிறைய பேர் இதில் இந்த சொரா போட்டோன்னே நல்லா வதக்கி விட்டுட்டு எக்கெலாம் போட மாட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் எக்கு போடுவோம். உங்களுக்கு விருப்பம் இல்லை, அந்த எக்கு போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ நான் பண்ணுற மாதிரி ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நீங்கள் காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். நான் தேவைக்கு நான் போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளான்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுன்றதுனால ஸோ இது ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். இதை நீங்கள் சாப்பாடோட விரசி சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். சாப்பாட்டில் நெய் போட்டு விரசி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். இது நீங்கள் ஷார்க் ஃபிஷ்ஷில் தான் நீங்கள் ட்ரை பண்ணோன்னு இல்லை, வஞ்சரம் மீனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வஞ்சரம் மீனையும் இதே மாதிரி வேக வச்சுட்டு நான் இப்போ பண்ணுற ப்ராசஸ் மாதிரியே நீங்கள் வஞ்சரம் மீன்லேயும் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் மீன் நீங்கள் ஷார்க் ஃபிஷ் நீங்கள் கம்மியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது எக்கு எங்கள் வீட்டில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுனால நான் எக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்கு போட்டுட்டு லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது ஒரு 2 செகண்ட் அப்படியே இருக்கட்டும், நம்ம அப்புறமா மிக்ஸ் பண்ணி விடலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், முட்டை அடித்து ஊற்றிட்டு நான் அது மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுட்டேன். ஸோ இது எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா. இப்போ நம்ம மேலே கொரியாண்டர் போட்டுடலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் துருவி வச்ச கொத்தமல்லியை இப்படி மேலே தூவுறேன். லாஸ்ட்டாக நீங்கள் தேங்காய் துருவி வச்சதையும் இப்படி மேலே தூவினீங்கன்னா இந்த சொரா புட்டுக்கு அட்டகாசமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா சொரா புட்டு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. நான் கொத்தமல்லி தேங்காய் போட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ நான் அது மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நம்ம பிளேட்டிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சொரா புட்டு எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா.
இதை எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காம ராயரா vlog ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.